சுவிட்ச் சாக்கெட்லேயே வந்து விலை குறைவாக இருக்கக்கூடியது இந்த ஜிஎம் சுவிட்ச் தான். இந்த ஜிஎம் சுவிட்ச்லேயே வந்து ஏகப்பட்ட டூப்ளிகேட் வந்துருச்சு. எல்லா கடைகள்லையும் கிடையாதுங்க. குறிப்பாக வந்து இந்திக்காரங்க கடையில் அதிகமாக வந்து இந்த டூப்ளிகேட் வந்து சேல் பண்ணுறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் டூப்ளிகேட் போடுறாங்கன்னு இல்லைன்னு தெரியல. ஆனால் இந்த ஜிஎம் சுவிட்ச் வந்து அதிகமாக சேல் ஆகிற காரணம், அதாவது விலை கம்மிங்கிறனால இது அதிகமாக வந்து சேல் ஆகுது. அதனால் வந்து டூப்ளிகேட் வந்து ஈஸியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிடுறாங்க. அச்சு அசல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிஎம் சுவிட்ச் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது G9 மாடல் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடு இருந்ததுனாவே ஒரிஜினல் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது. QR கோட்லேயே வந்து இப்போ ஃபேக்கும் விட்றாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 ஆம்ஸ் சாக்கெட்லையும் சுவிச்சஸ்லையும் கொடுக்குறாங்க. மெயினாக ஃபேன் ரெகுலேட்டர்லையும், அதாவது இந்த சாக்கெட் டைப் ரெகுலேட்டர்லையும் அதிகமாக வந்து ஃபேக் வருது. குறிப்பாக இப்போ சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கெட் டைப் ரெகுலேட்டரில் இந்த QR கோடே வர்றது கிடையாது. சில இதில் மட்டும் QR கோடு இருக்குது. அந்த QR கோடுமே ஃபேக்காக இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நீங்கள் QR கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. QR கோடு சின்னதாக இருந்தது அப்படின்னா அது உண்மையாலுமே ஃபேக்குங்க. நீங்கள் அது எவ்வளோ தடவை ஸ்கேன் பண்ணாலும் அந்த கூப்பனுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அதே பார்த்தீங்க அப்படின்னா QR கோடு பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற QR கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உடனே ஸ்கேன் ஆகும். இப்போ நான் காட்டுற இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் QR கோடு சின்னதாக இருக்குது. நான் இது ஒரு 10 தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அது ஸ்கேனே ஆக மாட்டேன்ருச்சு. அதாவது எரர் காட்டுது. இதே வந்து ஒரிஜினல் அப்படி இருந்ததுன்னா அந்த QR கோடே பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ₹2 ₹5 அந்த கூப்பனுக்கு உண்டான அமௌண்ட் என்னவோ அது நமக்கு கிரெடிட் ஆயிரும். அடுத்த டைம் வந்து நீங்கள் இந்த சுவிட்ச் சாக்கெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புறேன். பயனுள்ளது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.